Morning students, இன்னைக்கு class 7 unit 2 science subjectல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது force and motion. So force and motion நம்ம இப்போ third part பார்க்க போறோம். So இதுல நம்ம time, distance, speed இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையோட டாபிக் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா distance and time. ஸோ ஒரு அளவீடு மாதிரி இப்போ பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொலைவும் காலம் வரைபடம். ஸோ ஒரு தொலைவும் எவ்வளோ தூரம், அதை டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம், அந்த காலத்தோட வரைபடமும் இப்போ எப்படின்னு காட்டப்படுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி, சரியா? ஸோ இது எக்ஸாம்ஸ்க்கெலாம் அவ்வளோ உங்களுக்கு வராது, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நம்ம படிக்க போகிறோம், எடுத்துக்காட்டு மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு கார் வந்து ஒரு பொசிஷனில் நிற்குது. ஸோ அந்த பொசிஷனில் இருந்து அது மூவ் ஆகும் போது எடுத்துக்கிற ஸ்பீட். இப்போ ஒரே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த காரை ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0ன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. The distance of the car is measured for every seconds. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்க்கும் அதுக்கு போகும்போது நம்ம செகண்ட்ஸை நோட் பண்ணிகிட்டே இருக்கும், அதாவது டைமை நோட் பண்ணிகிட்டே இருக்கும். The distance and time are recorded and the graph is plotted. அதாவது இப்போ இந்த கார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுல்ல, ஸோ அந்த மூவ் ஆகுற டிஸ்டன்ஸும் அதுக்கு வச்சுருக்க டைமிங், அந்த செகண்ட்ஸ், ஒரு மூமெண்ட்டுக்கும் நடக்கிற செகண்ட்ஸ் டைம், அதுக்கு பேர் அதுதான் இப்போ நம்ம கிராஃப் ஷீட்டில் உங்களுக்கு பிளாட் பண்ணி என்னென்ன வித்தியாசம், என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு கார் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ பாருங்கள், ஸோ 0, 1 செகண்ட், 2 செகண்ட், 3, 4, 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த 5 டைம் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0, 1, 2, 3, 4, 5. டிஸ்டன்ஸ் பாருங்கள் 20, அதாவது இப்போ ஒரே லெவலில் ஒரே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. 20 ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட்ஸ்க்கு 20 போகுது. ஸோ செகண்ட்ஸ்க்கும் அது 20, தேர்டுக்கும் 20, ஃபோர்த்துக்கு 5த்துக்கு. ஸோ கீழே டைம் பிளாட் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு வேர்ட்டிக்கலில் வந்து டிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா, இந்த கிராஃப் ஆஸ் 0 கிராடியன்ட், த டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குல்ல, அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். 1, 2, 3, 4, 5க்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்ரி செகண்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஸோ பி கிராஃப் பாருங்கள். இப்போ இதில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ட்ராவலிங், இப்போ காரு வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு, இப்போது ஒரு 10 மீட்டர் போச்சுன்னா அடுத்தது செகண்டுக்கு 10 மீட்டராக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்போது அதுக்கு என்ன ஆகும்னா, டைமும் வந்து பாருங்கள், டைம் வந்து அதே தான், 0, 1, 2, 3, 4, 5 தான். 1 செகண்ட், 2 செகண்ட், 3, 4, 5 செகண்ட்ஸ் தான். பட் ஆனால் டிஸ்டன்ஸ் எப்படி உங்களுக்கு 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10, 20, 30, 40, 50. ஸோ அதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்லாண்டிங் ஒரு லைன் மாதிரி தெரியுது, ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட். இப்போ வந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார் என்ன ஆகுதுன்னா, ட்ராவலிங் அட் இன்க்ரீஸிங், ரொம்ப ஸ்பீடாக, கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ரேப்பிடாக, கொஞ்சம் அதிகமாக, இப்போ 5 கிலோமீட்டர், 25 மீட்டர், 20 மீட்டர், 45 மீட்டர், 80 மீட்டர், 125 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டைம் வந்து the instances speed of the car at time equal to 3. ஸோ டைம் 3க்கு இந்த இன்ஸ்டன்ட் ஸ்பீட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ். அட் t வந்து 3 செகண்ட்ஸில் இருக்கும் போது ஸ்பீட் பாருங்கள் ரொம்ப அதிகமாகுது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு 45ல் இருந்த டிஸ்டன்ஸு அப்படியே இன்ஸ்டன்ஸாக என்ன ஆகுது, 80லேருந்து 125ன்னு நம்மளோட டார்கெட் பொசிஷன் பாயிண்ட் அடிக்கிறதுக்காக அவங்க போயிட்டுருக்காங்க. அது இன்க்ரீஸ் ஸ்பீட். இப்போ டிக்ரீஸ் ஸ்பீட் பாருங்கள், அப்படியே எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கிராஃபிக்கலாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கிராஃப் என்ன, டிஸ்டன்ஸ், டைம், அதாவது காலம், தொலைவு காலம் வரைபடம் பார்த்தோம். ஸோ தமிழ்லேயும் அதே தான். உங்களுக்கு வந்து மகிழ்ந்து ஓய்வு நிலையின் இருத்தல், மகிழுந்துன்னா உங்களுக்கு காருன்னு தெரியும். ஸோ அந்த இதுதான் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. எப்படி ஏற்ற குறைவு இருக்கிறது. இப்போ பாருங்கள், வேகம் காலம் வரைபடம், அதாவது வேகம் காலம் வரைபடம், ஸ்பீட், டைம். ஃபஸ்ட்டு பார்த்தது டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். இப்போ பாருங்கள், இதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, தாஞ்சூர் பொம்மை, அதாவது தஞ்சாவூர், சாரி டைம் ஸ்பீடுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்களா,
லெட் அஸ் கன்சிடர் பஸ். ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஏறி உட்காடுறீங்க. அது எங்கேருந்து ட்ராவல் ஆகுது? தாஞ்சூர்லேருந்து திருச்சி வரையும் போகுது. த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் மெஷர்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஸோ அந்த வேகத்தோட பஸ்ஸோட வந்து வேகத்தை ஒரு செகண்ட்ஸாக அவங்க மெஷர் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ த ஸ்பீட் அண்ட் த டைம் ஆர் ரெக்கார்டட். ஸோ அந்த ஸ்பீடு ஏற டைம் எப்படி இருக்குது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அதை வச்சு இப்போது அதே மாதிரி ஒரு 4 கிராஃப்ஸில் ப்ளாட் பண்ணுறாங்க பாருங்கள். பஸ் அட் ரெஸ்ட். இப்போ பஸ்ஸு ரெஸ்ட்டில் இருக்கும் போது அப்போ வந்து எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஸ்பீடு வந்து இருக்காது. ஏன்னா பஸ்ஸே ஓடலை. அப்போ ஸ்பீடு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் 0 0 0. ஸோ டைம் வந்து மாற்றிருக்கு. டைம் வந்து நாங்கள் மாறி வச்சு 1 செகண்ட்ஸ் 2 3 4 5 செகண்ட்ஸ் நம்ம வச்சு கன்சிடர் பண்ணதுனால ஸோ அது சாலிடான கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்பீடே போகல, ஏன்னா பஸ் வந்து ஓடலை. ஸோ 0 மீட்டர் செகண்ட்ஸ். அடுத்தது யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓரளவுக்கு ஸ்பீடு எடுத்த உடனே என்ன ஆகுது பாருங்கள். அப்போ 10 10 10 10 10 ஸ்பீடில் லெவலில் போகுது. ஸோ அதனால தான் இந்த லைன் மறைஞ்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எவ்ரி செகண்ட்ஸ்க்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக பஸ் வந்து இப்போ பாருங்கள் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ எவ்ரி செகண்ட்ஸ்க்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட ஆக்சலரேஷன் பாருங்கள். ஹென்ஸ் த கிராஃப் ஹஸ் த பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் கிராடியன்ட் அண்ட் த ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்சலரேஷன் என்னவா இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்பீடுன்றதுனால நம்ம ஆக்சலரேஷன் மென்ஷன் பண்ணுறோம். டிஸ்லரேஷன் the bus traveling with a uniform deceleration. So uniform deceleration குறைஞ்சிக்கிட்டே வருது. The speed of car is decreases by 10 meter seconds minus 1. Every செகண்ட்ஸ்க்கும் அது வந்து ஸ்பீடு வந்து குறைச்சிக்கிட்டே வருது. அப்போ நெகட்டிவ். The graph has the negative and constant gradient. So the acceleration is constant. நெக்ஸ்ட் பாருங்கள். the bus traveling with the increasing acceleration. ஸோ இன்க்ரீசிங் ஆக்சலரேஷனில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு இன்ஸ்டண்ட்டில் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம், ஒரு இது இல்லை. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கிராஃப் என்ன? டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், அப்புறம் ஸ்பீட் அண்ட் டைம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சிமிலாரிட்டி, ஓரளவுக்கு சேமாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது. இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபுக்கும் ஸ்பீட் டைம் கிராஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இதை சும்மா ஒரு கர்வ் லைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதாவது நடுநிலை மையம். அதாவது நீங்கள் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்ட்போர்டை உங்களோட விரலில், உங்களோட ஃபிங்கரில் நிற்க வைக்கிறீங்க. ஸோ எந்த கரெக்டான இடத்துக்கு வந்து நிற்கிதோ அதுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப். இதை பாருங்கள். ஈர்ப்பு மையம் மற்றும் சமநிலை. ஈர்ப்பு மையம் மற்றும் சமநிலை. சரிங்களா? அதாவது புவியின் ஈர்ப்பு எடை விசை, அதாவது விசை, புவியின் ஈர்ப்பு விசை எப்படி இருக்குன்னா பொருளின் ஈர்ப்பு மையம் வழியே செயல்படுகின்றது. சரியா? இப்போ பாருங்கள். எந்த மையத்தில் நீங்கள் சென்டரில் நீங்கள் ஒரு நோட் ஒரு கையில் வச்சுருக்கீங்களோ அது என்ன ஆகும்? உங்களுக்கு வெயிட்னால, சென்டர் ஆஃப் கிராவிட்டினால அது பேலன்ஸ் ஆகணும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களே சென்டர் ஆஃப் தி கிராவிட்டி. பாருங்கள் டெஃபினிஷன். ட்ரை டு பேலன்ஸ் ஏ கார்ட்போர்ட். அதாவது வீட்டில் இருக்கிற உங்கள் நோட்டில் இருக்கிற வேஸ்ட்டான கார்ட்போர்ட் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஆன் யுவர் ஃபிங்கர் டிப். நீங்கள் அந்த ஃபிங்கர் டிப்பில் வச்சு நிற்க வைங்க. வாட் பி அப்சர்வ். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் எஜ்ஜில் வச்சா என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். கொஞ்சமாக சென்டரில் மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? எப்போ சென்டர் ஆகுதோ ஒன்லி ஒன் பாயிண்ட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ். எந்த பாயிண்டில் வந்து கார்ட்போர்ட் பேலன்ஸ் ஆகுதோ அதுதான் வந்து அதுதான் என்ன சொல்லுவாங்க? த பாயிண்ட் விச் இஸ் வித் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ்ட் இஸ் கால் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் கார்ட்போர்ட். அதுதான் அந்த கார்ட்போர்டோட சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. இதுதான் கார்ட்போர்ட். இந்த ஃபிஷ் டைப் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு கார்ட்போர்ட். ஸோ அந்த சென்டர் புள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் சென்டர் ஆஃப் த அந்த பாயிண்டில் நீங்கள் உங்களோட ஃபிங்கரை வச்சுருந்தா அதை மட்டும்தான் உங்களால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்ல முடியும். அதாவது நிற்கும், இல்லைனா நிற்காது. சரிங்களா? ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்தெந்த பொருளுக்கெலாம் நீங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். சென்டர் ஆஃப் த கிராவிட்டி இப்போது வீட்டில் ஒரு பேப்பரில் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப் இதை வந்து 4 சைடும் கார்னரை இந்த மாதிரி ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு நடுவில் மீட் ஆகிற பாயிண்ட்டை வச்சு அந்த பேப்பரை
அந்த பாயிண்ட் கிட்ட உங்களோட விரலில் வச்சு நிற்க வைங்களேன், கண்டிப்பாக நிற்கும். ஸோ இதுக்கு பேர் தான், இது வந்து ஷேப்ஸான, இதெல்லாம் ஷேப்ஸ் என்னென்ன, ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக சென்டர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்னென்ன ஷேப்ஸ் பாருங்கள், ரெகுலர் ஷேப்ஸ் என்னது இருக்குது பாருங்கள், வெயிட் ஆஃப் த கார்டு, வெயிட் ஆஃப் த ட்ரையாங்கிள், வெயிட் ஆஃப் த டிஸ்க்கு, வெயிட் ஆஃப் த ரிங், இதெல்லாம் வந்து ரெகுலர். ஸோ இர்ரெகுலர் ஷேப்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க சின்னதாக. இப்போ ஒரு கார்ட்போர்ட், இப்போ இது ஷேப்பே இல்லை பாருங்கள், இந்த ஷேப் இல்லாததில் ஒரு 2 ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, மேலே கீழே ஹோல்ஸ் தெரியுதா. ஸோ அதில் ஒரு அயன் ராடை வச்சுட்டு அதில் ஒரு த்ரெட்டை கட்டிட்டு கீழே குட்டி பால், அயன் பாலை தொங்க விடுறாங்க. ஸோ அப்படி தொங்க விடும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக நின்றுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு லைனை போடுறாங்க. அப்புறம் அந்த ஹோல்ஸ்லேருந்து அந்த ராடை எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு ஹோல்ஸில் வச்சு திருப்பி அதே மாதிரி ஹேங் பண்ணுறாங்க. ஸோ அந்த கயிறு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது அங்கே ஒரு லைன். ஸோ அதே மாதிரி 4 கார்னர்ஸில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எங்கே சென்டர் ஆஃப் பாயிண்ட் மீட் ஆகுதோ அதுதான் நமக்கு சென்டர் ஆஃப் த கிராவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்க்கு இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இதுவரையும் நீங்கள் பார்த்துறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது புவி ஈர்ப்பு, அதாவது ஈர்ப்பு மையம் மற்றும் சமநிலை, ஈர்ப்பு மையம் மற்றும் சமநிலையை பார்த்து பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா சமநிலை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், சமநிலைனா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டெபிலிட்டி இஸ் த மெஷர் ஆஃப் த பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் ப்ரெசிஷன். அதாவது இப்போ ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை நீங்கள் தட்டி விட்டாலும் அது திருப்பியும் அதே இடத்துல வந்து நிற்கணும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் 3 டைப்ஸ் இருக்குது, 3 வகை இருக்குது. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறாங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா உறுதி, சமநிலை, ஸோ உறுதி, நடுநிலை, சமநிலை, உறுதியற்ற சமநிலை. சரிங்களா? இப்போ என்னென்னு பார்ப்போம் பாருங்கள். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரஸ்ட்ரம்னா உங்களோட ஃபனல், வீட்டில் ஃபனல் இருக்கும்ல, ஒரு கார்ட்போர்டில் அந்த ஃபனலை நிற்க வச்சுட்டு இந்த பிளாக் கலரில் இருக்க பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா, இதுதான் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. இதுதான் ஃபனல். ஸோ இந்த ஃபனலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பிளாக். சரிங்களா? ஸோ இப்போ ஃபனலை தட்டி விடுங்க, அது சுண்டி விடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரில் சுண்டி விட்டிங்கன்னா அது லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகிட்டு திருப்பி அதோட பொசிஷனில் வரும். ஸோ அந்த மூவ் ஆகிற பொசிஷன் பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்காங்களே, இதுதான் அந்த மூவ் ஆகிறத காட்டுற ஒரு சிம்பிள். அது இப்போது இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிடுச்சா. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அந்த ஃபனல் இருக்கும் போது கருப்பு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் அதோட சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. ஸோ அந்த ஃபனல் கொஞ்சம் அசைச்சு விட்டீங்க, சுண்டி விட்டோன்னே திருப்பி ஒரு பொசிஷனில் போயிட்டு திருப்பி வந்து அது பேக் டு பொசிஷனில் வந்து நிற்கும் போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேறு மாறுதா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். ஓகே, ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். ஸோ அதே மாதிரி அதே ஃபனலை ரிவர்ஸில் வைக்கிறீங்க, மேலே இருக்க டாப்பை கீழேயும் கீழே இருக்க அந்த இது பாட்டமை மேலேயும் திருப்பி வைக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் லைட்டாக சுண்டி விடுறீங்க. இப்போ பாருங்கள் என்ன வருதுன்னா, the fractum will topple with a slight and tittling. Its center of the gravity is lowered when it's displaced. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து லோவராக ஆகிடுது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போது சென்டர் ஆஃப் த கிராவிட்டி இஸ் லோவர். இங்கே வந்து சென்டர் ஆஃப் த கிராவிட்டி என்னவா இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது, ஹையர். எங்கே ஸ்டேபிளில் வந்து உங்களுக்கு என்னாச்சு, சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ரைஸ் ஆச்சு. பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு சென்டர் ஆஃப் த கிராவிட்டி என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ இதுக்கு பேர் தான் அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். ஓகே, இப்போ பாருங்கள், நியூட்ரல் வேர்ட்டிக்கலில் வைக்கிறாங்க, வேர்ட்டிக்கல்னால் படுக்க போட்டு இப்போது அதோட இது என்ன ஆகுதுன்னா, the center of the gravity remains at the same height. So center of the vertical line through its center of the gravity falls outside its base. பாருங்கள், ஸோ இதோட ஹைட் இது இங்கேருந்து இதோட கீழே இருக்கிற ஹைட்டும் மெஷர் பண்ணி பார்த்தா என்ன ஆகுமா, சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஈக்குவலிபிரியம். ஸோ இப்போ இந்த நியூட்ரல் ஈக்குவலிபிரியம்னா it causes the fractums to topple. The fractums will rolls about but don't topple. Its center of the gravity remains at the same height when it is displaced. The body will stay in any position to which its
displaced. ஸோ இதில் பாருங்களேன். ஸோ இந்த டயக்ராமில் பாடியோட ஷேப் எப்படி இருக்குன்னா, ஸோ இது ஹைட்டை வச்சு இதை வந்து சொல்கிறாங்க. கீழே இருந்து மேலே இருக்கிற இந்த ஹைட்டை வச்சு இது நியூட்ரலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இந்த கண்டிஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டினா அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணும்? லோவர் இட்ஸ் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவராக இருக்கணும். இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ். பேஸை விட ஏரியா வந்து இன்க்ரீஸாக இருக்கணும். இட்ஸ் பாக்ஸஸ் இஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் tippling over. The heavy base lower at the center of the gravity, so the box does not tip over. A body base makes the box more difficult to tip over. ஸோ இதெல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ். இப்போ பாருங்கள், எங்கெல்லாம் வந்து ரியல் டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தஞ்சாவூர் பொம்மை. ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் த கிராவிட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு சூட்டபுளான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த பொம்மை நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நிறைய ஸ்டோரில் ஷாப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி தட்டி விட்டிங்கன்னா கீழே விழாது. அது என்ன ஆகும்? மூவ் ஆகிட்டு ஆய்சோலேட் ஆகிட்டு திருப்பி அதோட பொசிஷனில் வந்து கரெக்டாக நிற்கும். நீங்கள் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தான் நீங்கள் மூவ் பண்ணாலும் அது மூவ் ஆகாது. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப் டைமில் எங்கெங்கெல்லாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சயின்ஸ் டுடே. இது வந்து டிப்பிக்கல் ஸ்பீட், நம்மளோட ஸ்பீட் ஆஃப் எவ்வளோ ஸ்பீடுன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லெசன் ஃபுல்லாகவே கோ த்ரூ பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.